Hello friends, வணக்கம். இது நம்ம weight loss challenge season 8. இன்னைக்கு வீடியோல வந்து நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு விஷயத்தை தான் பேச போறோம். அது என்னன்னா ரொம்ப தொங்கி போற ஒரு பெல்லி இருக்கு இல்லையா, sagging skin அப்படின்னு சொல்லுவாங்க. weight loss பண்ண முடிச்ச அப்புறம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொலதொலன் ஸ்கின் வந்து லூசா தொங்கிட்டு இருக்கும் உடம்பு ஃபுல்லா. ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை எப்படி நம்ம டைட்டன் பண்ண முடியும், ஏன் இந்த மாதிரி ஸ்கின் வந்து லூசா தொங்குது, எதுக்கு நம்ம தொப்பை இப்படி தொலதொலன்னு இருக்கு, இதை எப்படி நம்ம சரி பண்றது, அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து எஃபெக்டிவா வீட்ல இருந்து செய்யக்கூடிய சில ஒர்க் அவுட்ஸை இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு letstalknila. sagging ஸ்கின் வந்து தொலதொலன்னு தொங்குறது, இது ஏன் நடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போங்க. நம்ம ஸ்கின்ல வந்து நார்மலாகவே எலாஸ்டிசிட்டி இருக்கு, பட் நம்ம வெயிட் கூட 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 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ஓவரா எக்ஸ்பேண்ட் ஆயிடுங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிரெக்னன்சியே எடுத்துப்போமே, நமக்கு வயிறுக்குள்ள பேபி வளர 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 ஸ்கின் வந்து அப்படியே நல்லா அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தோடனே அந்த ஸ்ட்ரெச் ஆன ஸ்கின் வந்து சுருங்கி நமக்கு நார்மலான ஒரு ஷேப்புக்கு வரணும் இல்லையா. சில பேருக்கு என்ன ஆகும், அது வந்து ஓரளவுக்கு வந்துடும். பால் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து சுருங்கி கொஞ்சம் அந்த பழைய ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கும். பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் அப்படியே தொலதொலன்னு தொங்குமே தவிர திரும்ப அந்த வயிறு உள்ள போகவே போகாது. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணலாம், அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. ஸோ முதல் விஷயம் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, வெயிட்டை குறைங்க. ஏன்னா நம்மளோட வெயிட்டாலேயே நமக்கு இந்த மாதிரி ஸ்கின்னு தொலதொலன்னு இருக்கலாம், முக்கியமாக தொப்பை. ஏன்னா நிறைய பேர் தொப்பையை வந்து இல்லை எனக்கு வந்து தொப்பெல்லாம் இல்லை, அது சும்மா தொங்குது, எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஆப் ஒர்க் அவுட்டாக பண்ணுவாங்க. பட் உங்களுக்கே தெரியாமல் நிறைய சதை இருக்கலாம். ஸோ வெயிட்டை முதல்ல குறைங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 கிலோ இல்லை 15 கிலோ குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஒர்க் அவுட்டை வீட்டில் ஆரம்பிங்க. ஸோ வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே வாக்கிங் பண்ணி வெயிட்டை குறைக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா ஒர்க் அவுட்ஸ்லாம் செய்யும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி தொலதொலன்னு இருக்கிற ஸ்கின் வந்து நமக்கு டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். இல்லை நான் வாக்கிங் பண்ணிட்டே கூட கொஞ்சம் பேசிக் எக்ஸசைஸும் பண்ணுறேன்னா சூப்பர், அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். பட் எப்பயுமே வாக்கிங்கை விட்டுறாதீங்க. ஏன்னா வாக்கிங் பண்ணால் தான் இன்னும் நமக்கு கேலரிஸ் பேர்ன் ஆகும். இல்லைனா ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லுவாங்க, HIIT ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணாலும் நிறைய கேலரிஸ் பேர்ன் ஆகும். இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுறீங்கனாலும் ஓகே. ஸோ ஏதாவது ஒரு ஹெவி ஒர்க் அவுட்டாக நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். வாக்கிங்னா ஒரு 1 ஹவராவது செய்யணும். அப்போ தான் எடை குறையும். எடை குறைஞ்ச அப்புறமா கூடவே இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நமக்கு ஏன் இந்த மாதிரி தோல் வந்து இப்படி தொங்கி போயிருக்கு அப்படின்றதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எடை குறைச்சிருக்கீங்க, என்ன மாதிரி கிராஷ் டயட் பண்ணி எடை குறைச்சிருக்கீங்க, அதை பொறுத்து உங்களோட ஸ்கின் வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்குங்க. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் எடை குறையும். பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்குலாம் வந்து ஸ்கின் இந்த மாதிரி லூஸ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு கூடவே மசிலும் பில்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் பொறுமையாக தான் எடை குறையுது. உங்களுக்கு வந்து இன்ச் லாஸ் ஆயிருக்கும், பட் வெயிட் லாஸ் ரொம்ப பொறுமையாக தான் ஆகும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வெயிட் குறையும், ரொம்ப லோவான கேலரி எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்கின் வந்து இந்த மாதிரி சாகினஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா திடீர்னு நமக்கு வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதுல பாடியில். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ்டு மீல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய ப்ரோட்டீன் எடுத்துப்பீங்க, நிறைய ஃபைபர் எடுத்துப்பீங்க. இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன்லாம் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு எடை குறைய அந்த இடம் வந்து மசிலால் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி தொங்கி போகாமல் நல்லா ஃபிட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இதே நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க, கிராஷ் டயட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தோல் தொங்கி போக ஆரம்பிக்குங்க. ஸோ அது நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். கிராஷ் டயட்டிங் எப்பயுமே பண்ணாதீங்க. உங்கள் உடம்புக்கும் நல்லதில்லை, உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லதில்லை. ஸோ அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, டயட்டில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வெறும் நான் 2 இட்லி சாப்பிட்டுக்கிறேன், 2 தோசை சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு எடை குறைஞ்சிடும்னா குறையும். பட் ப்ரோட்டீன் உங்களுக்கு பத்தாமல் போயிடும். ஸோ அதனால சுண்டல் மாதிரி ஒரு நல்ல ஸ்நாக்கை தினமும் ஈவினிங் சாப்பிடுங்க. மத்தியான லஞ்சுக்கு தினமுமே கூட்டு சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. பருப்பும் சுண்டலும் எவ்வளோ முடியுமோ உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா நீங்கள் பாதம் அதெல்லாம் சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் ப்ரோட்டீன் தான். இல்லைனா வேர்க்கடலை இருக்கே, நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் தான், நம்ம அதை மதிக்க மாட்டேங்கிறோம். ஸோ வேர்க்கடலையும் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் நிறைந்த ஸ்நாக்கை நீங்கள் தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தொங்கி போகாமல் நீங்கள் நல்லா ஃபிட்டாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த ஒர்க் அவுட்லாம் செய்யறதுக்கு வந்து முக்கியமாக நமக்கு தேவை வந்து வெயிட்ஸு. ஸோ வெயிட்ஸ் வந்து இந்த மாதிரி வெயிட் உங்ககிட்ட இருந்ததுன்னா சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ கிட்ட வருது, 1.3 kg, 3 LB சொல்லுவாங்க இந்த ஊரில். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து டம்பெல்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க.
உங்ககிட்ட பெருசாக இப்போ பெப்சி பாட்டில் மாதிரி 1.5 லிட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பாட்டிலாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பழைய மில்க் கேன்லாம் இருந்ததுன்னா அதில் மண் ஃபில் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஸோ ஏதாவது ஒரு வெயிட்டை வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி வெயிட்டோடு செய்யும்போது இன்னுமே அதோட இன்டென்சிட்டி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போங்க. எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே முதல்ல வார்ம் அப்போட தாங்க ஆரம்பிக்கணும். ஸோ வார்ம் அப்னா நின்ன இடத்துல ஜாகிங் பண்ணலாம், இல்லைனா லைட்டாக பேசிக் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ வார்ம் அப் வந்து எப்பயுமே முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நின்ன இடத்துல ஜாக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு அடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு போவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு இந்த வெயிட்ஸ் எடுத்துக்கோங்க. வெயிட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஸ்குவாட் பண்ண போகிறோம். இந்த ஸ்குவாட்ஸ் வந்து நீங்கள் 10 கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை 20, 13 டே பை டே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 50 கவுண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ சில பேருக்கு எடுத்தோடனே இந்த மாதிரி வெயிட்ஸ் வச்சுட்டு பண்ண முடியாது. வெயிட்ஸ் வச்சுட்டு பண்ண முடியாதவங்க ஒரு சேர் போட்டுட்டு அந்த சேரை பிடிச்சிட்டோ இல்லை செவத்தை பிடிச்சிக்கிட்டோ நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சப்போர்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கீழே விழாமல் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாங்க. உங்களுக்கும் 10 தான் பிகினர் கவுண்ட்டு, பட் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து 2வது எக்ஸசைஸ் வந்து புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ புஷ்அப்ஸ் வந்து எடுத்தோடனே நம்ம எல்லாருக்கும் சூப்பராக பண்ண முடியாது. ஸோ உங்களால் இந்த அளவுக்கு எனக்கே ஓரளவுக்கு தான் பண்ண முடியுது. ஸோ சூப்பராக பண்ண முடிஞ்சால் ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். இது ஹாஃப் புஷ்அப், நீ புஷ்அப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீ புஷ்அப்ஸ் நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடச்ச உடனே அதுக்கப்புறம் ஃபுல் புஷ்அப்ஸும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம், ரெகுலர் புஷ்அப்பும். அதுக்கு அடுத்தது வந்து 3வது எக்ஸசைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லஞ்சஸ்க்கு வந்து முதல்ல ரைட் ஃபுட் முன்னாடி வச்சுட்டு லெஃப்ட் ஃபுட்டை மடிங்க. அதுக்கடுத்து லெஃப்ட் ஃபுட்டை முன்னாடி கொண்டு வந்துட்டு ரைட் லெக்கை மடிங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி லஞ்சஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு லெக்குக்கும் 10 கவுண்ட்டு. ஸோ டோட்டலாக இது வந்து 20 கவுண்ட் வரும். இந்த மாதிரி 20 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து நமக்கு 2 சேர் தேவை. இந்த மாதிரி 2 சேர் போட்டுட்டு ஒரு வெயிட் வந்து கையில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம முதல்ல ரைட் நீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களோட ரைட் நீயும் ரைட் காலும் இங்கே வச்சுக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. ரைட் நீயும் ரைட் ஹேண்டையும். அதுக்கடுத்து லெஃப்ட்டில் வந்து வெயிட் வச்சுக்கோங்க. இப்படி நேராக தூக்கி தூக்கி இறக்கணும். இது வந்து எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். ஸோ அதனால் வெயிட்டாக ஒரு பாட்டிலோ இல்லை ஒரு வெயிட்டாக மண் ஃபில் பண்ணி ஒரு பாட்டிலோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கைக்கு பண்ண மாதிரி சுற்றி வந்துட்டு இப்போ லெஃப்ட் நீ இதே மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் கை இப்படி பிடிச்சிட்டு ரைட் கையால். ஸோ இது வந்து எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுதான் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கும். ஆர்ம் மசில்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி எக்ஸசைஸ். ஸோ கை ஃபேட் இருந்தால் கூட இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக மசில் பில்டப் ஆகிறதால நம்மளோட ஃபேட்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஆனால் இது கை ஃபேட் குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக பிளாங்க்கு. ஸோ பிளாங்க் செஞ்சுட்டு நம்மளோட ஒர்க் அவுட்டை முடிக்க போகிறோம். ஸோ பிளாங்க்குக்கு வந்து நீங்கள் இனிஷியலாக 15 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், இப்போ சில பேர் 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் கூட ஹோல்டு பண்ண முடியுது. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ இனிஷியலாக கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போதைக்கு 15 செகண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேங்க. பிளாங்க் வந்து எப்பயுமே நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் முடிக்கும் போதோ இல்லை வாக்கிங் முடிச்சுட்டு வந்தோ வீட்டில் செய்யுங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இது வந்து உங்களோட ஸ்கின் டைட்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், பாடி ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாலும் சரி லாஸ்ட்டாக பிளாங்க் பண்ணிவிட்டு முடிங்க. நிறைய பேர் நம்ம கெட் ஃபிட் வித் நிலால பிளாங்க் சேலஞ்சே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பிளாங்கோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் எக்ஸசைஸை முடிக்கும்போது பிளாங்க் செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ 5 எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா? என்னென்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் பண்ணோம், அப்புறம் லஞ்சஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து அந்த டம்பல் ரோ பண்ணோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிளாங்க் பண்ணோம். இப்போ 5 எக்ஸசைஸ். இந்த 5 எக்ஸசைஸும் நீங்கள் 3 ரிப்பிட்டிஷன் தொடர்ச்சியாக பண்ணணும். கேப் விட்டு பண்ணாமல் 3 ரிப்பிட்டிஷன் தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா தான் அது நல்ல உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் 10 கவுண்ட்ஸாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு எக்ஸசைஸும். இதே வந்து நீங்கள் 20, 30 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்டாமினாவை பொறுத்து. ஸோ பிகினர்ஸ்க்கு 10 பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி இன்டென்சிட்டியாக ஒரு ஒர்க் அவுட் நம்ம பண்ணும்போது நம்ம பாடிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த ஸ்கின் எல்லாம் சுருங்கி தொங்கி போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்கின் எல்லாம் நமக்கு டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின் டைட்னிங்க்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. நான் சொன்னது வந்து ரொம்ப பிகினரான ஒர்க் அவுட்ஸ் தான், பட் நிறைய ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம், இல்லை ஒரு பர்சனல் ட்ரெயினர்கிட்ட நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ வாக்கிங்கை நம்ம இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம், எடையை குறைச்சிட்டோம். பட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்
பண்ணுறது மூலமாக நம்மளோட அந்த சாகினஸான ஸ்கின்னை வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண அதை ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இப்போவும் நீங்கள் வாக்கிங் பண்ணிகிட்டே இருங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. வாக்கிங் பண்ணுறது பெஸ்ட் ஒர்க் அவுட்டு. பட் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் ஒரு அடிஷ்னல் ஒரு ஊன்றுகோல் மாதிரி வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் உங்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸும் இனிமேல் செய்ய ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு வெயிட் லாஸ்லாம் ஆயிடுச்சு, ஸ்கின் மட்டும் ரொம்ப தொங்கி போயிருக்கு அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் என்ன டயட் ஒர்க் அவுட் பண்ணீங்க அதை கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.